2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் தமிழகத்தில் இவ்வளவு பரபரப்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் என்பதை யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். காரணம், 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி பிரபல நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் புதுக்கட்சியை துவங்கியதை அடுத்து இந்த பரபரப்பு அரசியல் கட்சிகளிடம் தொற்றிக் கொண்டது. என்ன செய்வார், ஏது செய்வார், என்ன திட்டம், என்ன கொள்கை என பல்வேறு விமர்சனங்கள். இதையெல்லாம் மீறி 2 மாநில மண்டல மகாநாடை நடத்தி முடித்தார். மக்கள் அலை வீசியது. இதையடுத்து மக்களை சந்திக்க புறப்பட்டார். திருச்சி, அரியலூர், திருவாரூர், நாமக்கல், கரூரில்தான் பிரச்சனை. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் லட்சக்கணக்கான மக்கள் கூடிவிட கூட்ட நெரிசலில் 41 பேர் பலி. மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்திய இந்த நிகழ்வு, இவருக்கு இவ்வளவு கூட்டம் எப்படி கூடுகிறது, இவ்வளவு தொண்டர்களா என உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு 25% மேல் வாக்கு வங்கி கிடைக்கும் என்ற ஒரு கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்ட சூழலில் தேசிய கட்சிகள், அதாவது குறிப்பாக அதிமுக, பிஜேபி, நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகத்தின் தன்னை கூட்டணிக்கு அழைத்தது. தங்களுடைய கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம் வர வேண்டும் என்று வெளிப்படையாக அறிவிப்புகளும் வெளியிட்டது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எங்களுடன் கூட்டணிக்கு வாருங்கள் என்ற ஒரு அழைப்பு. இது சாத்தியப்படுமா? திமுகவையும் மத்தியில் ஆளும் பாஜகவையும் தீவிரமாக எதிர்த்து கருத்துக்களை தெரிவித்து வந்த நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகம் அத்துடன் கூட்டணியில் இருக்கும் அதிமுகவுடன் இணையுமா? இது அவர்களுடைய கொள்கைக்கும் கருத்துக்கும் மாறுபாடாக இருக்கும். மேலும் தமிழகம் வெற்றி கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி அமைய வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்ற அறிவிப்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கூட்டணி சிக்கல் இங்கும் தோன்றியது. இந்த சூழலில் தங்களுக்கும், அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் இடையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் போட்டி என நடிகர் விஜய் பலமுறை அறிவித்து விட்டார். எனவே இவர்களின் கூட்டணி கணக்கு என்ன ஆகும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதோ அடுத்த கட்ட நகரும். இது நடந்தால் என்னவாகும், யாருக்கு ஜாக்பாட் என்பதை இப்பொழுது தெரிவிப்போம். இது நடந்தால் யாருக்கு ஜாக்பாட் என்ற கேள்வி, இந்த கூட்டணி கூடினால் என்ன நடக்கும் என்பதுதான் இதனுடைய பிற்பகுதி கருத்து. தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தால் என்னவாகும்? ஏனென்றால் இதுவரை காங்கிரஸை பற்றி எந்த ஒரு குறையும் கூறவில்லை நடிகர் விஜய். மேலும் அவருடைய கொள்கை கோட்பாடுக்கு காங்கிரஸ் கட்சி எந்த விதத்திலும் இடைஞ்சலாக இருக்காது. அது தவிர மக்களிடம் அதிருப்தியும் ஏற்படுத்தாது. எனவே தமிழக வெற்றி கழகம் காங்கிரசுடன் கூட்டணி சேரும் என்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது. அதற்கான காரணம் என்ன? தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் 2021 காங்கிரஸ் போட்டியிட்டது வெறும் 25 இடங்களே. 18 இடங்களில் வெற்றி. இது காங்கிரசின் போட்டியிடும் தொகுதியில் எண்ணிக்கை மிக குறைவு என்ற அதிருப்தி அக்கட்சியின் தமிழக மாநில தலைவர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மத்திய காங்கிரஸ் தேசிய கட்சியோ நாடாளுமன்ற கண்ணோட்டத்துடனே இவ்விஷயத்தை அணுகி வருகிறது. திமுகவின் கூட்டணி இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பெருவாரியான எம்பி சீட்டுகளை பெற முடியும் என்ற கருத்து அக்கட்சி தலைவர் ராகுல் காந்தியிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்தும் வகையில்
கூட்டணி கட்சியாக திமுக வைத்துள்ளது என்ற கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தால் தமிழகத்தில் மட்டுமா அதற்கு பலன் என்று யோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். 50 தொகுதி மேல் கேட்டு பெறலாம், துணை முதலமைச்சர் பதவி பெறலாம் என்ற கருத்தை மீறி இன்னொரு கருத்தும் கூடி வருகிறது. அதுதான் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேர்ந்தால் யாருக்கு ஜாக்பாட் என்பதை பார்ப்போமா? ஆனால் காங்கிரசின் உயர்மட்ட தலைவர்களோ, குறிப்பாக பிரியங்கா காந்தி போன்றவர்கள் வேறு கணக்கை போடுகிறார்கள். நீங்கள் தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் தமிழகத்தில் மட்டும்தான் உங்களுக்கு லாபம். ஆனால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி சேர்ந்தால் தமிழகத்தில் சீட்டுகளும் அதிகமாக கிடைக்கும். அத்துடன் பாண்டிச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு சாதகமாக அங்கு ஓட்டு வங்கி இருப்பதாக செய்திகள் தெரிவிப்பதால் அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி அமையும். இது தவிர்த்து நடிகர் விஜய்க்கு கேரளாவிலும் ஏகப்பட்ட ரசிகர்களும் தொண்டர்களும் இருப்பதாக ஒரு கருத்து தெரிவிக்கிறது. இதையடுத்து காங்கிரஸ் கூட்டணி விஜயுடன் தமிழகத்தில் வைத்தால் கேரளாவிலும் பெருவாரியான இடங்களை வெற்றி பெற முடியும் என ஒரு கணக்கு தெரிவிக்கிறது. ஏனென்றால் கேரளாவில் உள்ள மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 140. தற்பொழுது அங்கு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சி ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், அதற்கு தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி என்பது மிகுந்த ஒரு சப்போர்ட் வாய்ப்பாக இருக்கும் என காங்கிரஸ் கட்சி நினைப்பதாக ஒரு கருத்து கூறுகிறது. அத்துடன் விஜயன் ரசிகர்கள் பாண்டிச்சேரியிலும் இருப்பதால் ஒரே கல்லில் 2 மாங்காய் என்ற கருத்து அடிப்படையில் தமிழ்நாடு, கேரளா, காங்கிரஸ்க்கு புதுச்சேரியும் சேர்த்து 3 மாநிலங்களில் வாக்கு வங்கி பெற வாய்ப்புகள் இருப்பதாக கருத்துகள் கூறுவதை அடுத்து காங்கிரஸ் மனதிலும் ஒரு சஞ்சலம் இருக்கத்தான் செய்கிறது. எனினும் தமிழக வெற்றி கழகமும் காங்கிரசும் கூட்டணி சேர்ந்தால் ஜாக்பாட் யாருக்கென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு. எனவே இந்த வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்துமா அல்லது திமுகவுடனே கூட்டணி தொடருமா என்பதை இன்னும் சில மாதங்களில் தெரிந்து கொள்ளலாம். யாருக்கு ஜாக்பாட்? இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு காலத்தில் தமிழகம், கேரளம், பாண்டிச்சேரியை ஆண்டு கொண்டிருந்த கட்சி. பிற்காலத்தில் வாக்கு வங்கிகள் குறைய குறைய அதற்கு வழங்கப்படும் சீட்டுகளை குறைத்து கொண்டே வந்தன கூட்டணி கட்சிகள். அந்த வகையில் 60-40 என்ற ஒரு ஃபார்முலாவை எம்ஜிஆர் வைத்திருந்தார் காங்கிரசுக்கு. எம்பி சீட்டில் இவ்வளவு, அதேபோல் எம்எல்ஏ சீட்டில் இத்தனை சீட்டுகள் என்று வழங்கி வந்த சூழல் மாறி தற்பொழுது தமிழகத்தில் காங்கிரசுக்கு எம்எல்ஏ தேர்தலில் 25 சீட்டுகளே வழங்கப்பட்டன. அதில் 18 வெற்றி. அதேபோல் எம்பி எலெக்ஷனில் 10 சீட்டு வழங்கப்பட்டு 9 சீட்டில் வெற்றி. இதேபோல் கேரளாவில் காங்கிரசுக்கு கிட்டத்தட்ட 21 எம்எல்ஏக்களும் 14 எம்பிக்களும் உள்ளன. இது 140 எம்எல்ஏ சீட்டுகளை கொண்ட கேரளாவில் காங்கிரசின் மிகப்பெரிய தோல்வி, பின்னடைவே. அதேபோல் புதுச்சேரியில் ஒரு எம்பிக்கு ஒரு எம்பி வெற்றி பெற்ற நிலையிலும் எம்எல்ஏ தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், ரங்கசாமி காங்கிரஸ் பெருவாரியான வாக்குகளை பெற்றுவிட்டதால் காங்கிரசுக்கு 2 எம்எல்ஏ கிடைக்கப்பட்டது. எனவே இவர்கள் வாக்கு வங்கியை விரிவுபடுத்த வேண்டும் என்றால் விஜயன் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேர்ந்தால் அதில் பெரும் மாற்றம் இருக்கும் என்றும் அதிக சீட்டுகள் கிடைக்கும் என்றும், தமிழக வெற்றி கழக கூட்டணி தமிழ்நாடு காங்கிரஸ், கேரளா காங்கிரஸ் மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். கட்சியின் அந்தந்த மாநில தலைவர்களும் இதை பற்றி கருத்து கொண்டுள்ளார்கள் என்பதே நிதர்சன உண்மை. இதற்கு ராகுல் காந்தி யோசித்தாலும் பிரியங்கா காந்தி சரி என்ற மனபாவனையிலே இருப்பதாகவே தெரிய வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த கூட்டணி யாருடன் வைப்பார்கள், யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எனினும் விஜயுடனான கூட்டணி
காங்கிரசுக்கு ஜாக்பாட் என்றே சொல்லலாம். ஒரு கல்லில் 3 மாங்காய்.